நான் நேற்று நைட் எங்கள் பொண்ணுக்கிட்ட சொன்னேன், நான் இந்த உலகத்தில் 2 பேருக்கு தான் ஐ லவ் யூ சொல்லுவேன். ஒன்று ஏசப்பாவுக்கு சொல்லுவேன், இன்னொன்று எங்கள் ஐயாவுக்கு சொல்லுவேன். நான் வந்த டே 1ல் இருந்து ஃபஸ்ட்டு நாள் நான் வந்ததுலேருந்து இப்போ இங்கே நான் நிற்கிற வரைக்கும் ஒவ்வொரு செகண்ட், ஒவ்வொரு நிமிஷம், ஒரு மணி நேரம், ஒரு நாள், ஒரு வாரம், ஒரு மாதம் என்னை அவ்வளோ அற்புதமாக கடவுள் என்னை கர்த்தர் வழிநடத்திருக்கார். எல்லாரும் மைக்க பிடிச்சவனே கர்த்தரின் பரிசுத்த நாமத்திற்கு சோத்திரம்னு சொல்லுவாங்க. ஆனால் நான் அதை சொல்லாமல் வார்த்தைகளாக பேசிட்டேன். ஏன்னா அந்த வார்த்தையே அவரை மகிமைப்படுத்தும். என்ன விஷயம்னா, நான் இங்கே முதல்ல நாகராஜ் அண்ணனுக்கு ஃபோன் பண்ணேன். ஆனால் நான் உங்கள் சபைக்கு வரேண்ணா, உங்கள் பாஸ்டர் ஐயாவை பார்க்கணும். என்னங்க, அவர் என்னை நம்பலை. என்னோடய ஸ்டில்லெல்லாம் நான் அப்புறமா உங்களுக்கு ஒரு நாளைக்கு காமிக்கிறேன். நான் பயங்கரமாக சாமியார் மாதிரி இருப்பேன். யோகி பாபு மாதிரி கையெல்லாம் கயிறு, இவ்வளோ தூரம் கயிறு இருக்கும். செம்ம கழுத்து ஃபுல்லாக அந்த உத்திராட்ச மாலை, அது இது பட்டை, நெத்தியே பிளைனாக இருக்காது, அப்படியே ஃபுல்லாக ரொம்பி போய் கிடக்கும். அந்த மாதிரி இந்த இடத்துல உட்காந்தேன். நானும் எங்கள் ஒய்ஃப் உட்காந்தோம். அப்போ ஐயா பார்த்துட்டு நான் சொல்கிறேன், என் பேர் மணிகண்டன், நான் குடோன் ஸ்ட்ரீட்டில் கடை வச்சுன்னு இருக்கேன், அவர் என் நண்பர் அப்படின்னு. நீங்கள் எதுவும் சொல்லாதீங்க, கம்முன்னு உட்காருங்கன்னாரு. சொல்லிட்டு ஐயா சொல்ல ஆரம்பிச்சிட்டாரு. என்னோட 18 வயசுலேருந்து நான் இன்னைக்கு வந்தேன் பாருங்கள், முதல் நாள் அன்னைக்கு டேட்டு வரைக்கும் ஒரு 10 நிமிஷம் ஸ்டோரியாக அசால்ட்டாக சொல்லி முடிச்சிட்டாரு. நானே பிரமிச்சு போயிட்டேன். ஐயோ, இந்த மாதிரிலாம் ஒரு மனுஷனா, இந்த மாதிரிலாம் ஒரு தெய்வமா, இந்த மாதிரிலாம் ஒரு விஷயம் இருக்கா உலகத்தில்? நம்ம இதெல்லாம் தெரியாமல் ஒரு குருட்டுத்தனமான வாழ்க்கை வாழ்ந்துன்னு இருக்கிறோமே அப்படின்னு. ஆனால் ஐயா போகும்போது ஒரு வார்த்தை சொல்லி அனுப்பிச்சார். என்ன சொன்னார்னா, நீங்கள் இப்போ எப்படி இருக்கீங்களோ அப்படியே இருங்கோ, 7 நாளில் உங்களுக்கு ஒரு மிராக்கல் நடக்கும். அந்த மிராக்கல் நடந்ததுக்கு அப்புறம் நீங்கள் ஏசப்பாவை பிடிச்சா போதும் அப்படின்னாரு. நான் போயிட்டேன். கரெக்டாக அந்த 7ஆவது நாள் ஒரு செம்ம மிராக்கல். அது ஐயாவுக்கு மட்டும் சொன்னேன், நாகராஜ் அண்ணனுக்கு சொன்னேன். அந்த நாகராஜ் அண்ணனை கூட்டுன்னு தான் போகிறேன். நான் நாகராஜ் அண்ணனை கூட்டுன்னு போகிறேண்ணா, வானா எனக்கு பயமாக இருக்குண்ணா. ஏன்னா நான் நிறைய அந்த இந்து வழிபாட்டிலலாம் இருந்து ரொம்ப இந்த சாங்கியம், சங்கடம், அந்த இதெல்லாம் நிறைய பார்த்துட்டேன் பாருங்கள். அதே வாயில் வரல பாருங்கள், அதெல்லாம் மறந்துச்சு, எரேஸ் ஆயிடுச்சு. என்னது அந்த மாதிரி நாகராஜ் அண்ணனை பயந்து கூட்டுன்னு போகிறானா, வானா என் கூட கொஞ்சம் வாங்கினான்னு, நீங்கள் போங்க அப்படின்னு. அந்த மாதிரி முதல் நாள் ஸ்டார்ட் பண்ணேன். ஃபஸ்ட்டு வீக் நான் முதல் வாரம் ஐயா கையில் நான் ஜெபம் பண்ணுறேன். முதல் வாரம் ஞாயிற்றுக்கிழமை ஐயா கிட்ட ஜெபம் பண்ணும்போது என் கையில் வெறும் 200 இருந்தது. வெறும் 200 இருந்தது. வெறும் 200 இருந்தது. நான் அதை கவரில் எல்லாரும் கொடுக்குறாங்கன்னு சொல்லிட்டு நான் அந்த கவரில் போட்டு ஐயா கிட்ட அப்படி கொடுத்தேன். ஐயா ஜெபம் பண்ணுங்க ஐயான்னு. ஜெபம் பண்ணிவிட்டு நீங்கள் போங்க, உங்களை ஆண்டவர் ஒரு அற்புத சாட்சியாக நிறுத்துவார். அன்றைக்கி ஒரே வார்த்தை, ஃபஸ்ட்டு வார்த்தை எனக்கு கொடுத்த அந்த ப்ராப்பர்சி வேர்டு தான், நீங்கள் போங்க, உங்களை கடவுள் ஒரு அற்புத சாட்சியாக நிறுத்துவாருன்னு சொல்லி நான் அந்த காணிக்கை கொடுத்தோன்னே எனக்கு ரிட்டர்ன் கொடுத்துட்டார். அந்த காசை ரிட்டர்ன் கொடுத்துட்டு, இதை எடுத்துன்னு போய் நீங்கள் உங்கள் வீட்டு பர்ஸில், பீரோவில் எங்கன்னா வச்சுக்கோங்கன்னு. அதை நான் எடுத்துன்னு போய் என் கெல்லாப்பெட்டியில் வச்சுட்டேன். என் கடை கெல்லாப்பெட்டியில் வச்சுட்டு வாரம் ஐயா சொல்லுவார், ப்ரேயர் பண்ணு. அப்போ நான் சொன்னேன், ஏசப்பா, நான் என்னை கொண்டு என் நம்மளோட சபைக்கு நான் என்ன செய்யணுமோ அதை நீங்கள் எனக்கு உணர்த்தி செய்ய வைங்க. என்னால் முடிஞ்சது நான் ஏதாவது செஞ்சுக்கினே இருக்கணும். சபைக்காக ஏதாவது செய்யணும், சபைக்காக ஏதாவது செய்யணும், சபைக்காக ஏதாவது செய்யணும் அப்படின்னு சொல்லியே மனசுக்குள்ளேயே நான் சொல்லிகிட்டே இருப்பேன். அதுக்கப்புறம் நான் டேனி பிரதர்கிட்டலாம் சொன்னேன், பிரதர் நம்ம பெரிய இடம் பார்க்கணும் பிரதர், ஒரு 1000-2000 பேர் உட்காரணும் பிரதர், பெரிய ஸ்க்ரீன் வைக்கணும், என்னது பார்க்குறவங்க அந்த லாங்கில் இருக்கிறவங்க ஸ்க்ரீனில் பார்க்கணும், ஒர்ஷிப் ஒரு பக்கம் நடக்கணும். ஐயாலாம் சொல்லார் பாருங்கள், ஒரு ரூமு, உனக்கு உடம்பு வலியா அங்கே போ, உனக்கு கால் வலியா அங்கே போ, உனக்கு முட்டி வலியா அங்கே போ அப்படின்ற மாதிரி ஒரு செக்ஷன்லாம் நம்ம ஆரம்பிக்கணும் பிரதர்னு. அந்த அளவுக்கு ஒரு ஆசையாக, ஒரு ஆர்வமாக, ஒரு வாஞ்சையாக, ஒரு கடவுள் மேலே ஒரு ஈடுபாடை வர வைக்கிறதுக்கு நான் வேறு எந்த சபைக்காவது போயிருந்தேன்னா
கண்டிப்பாக எனக்குள்ள அந்த ஊற்று தண்ணீர் வந்திருக்காது. ஐயாவோட சபைக்குன்னு சொல்கிறத விட தேவன் வாசம் பண்ணுற இந்த சபைக்கு நான் வந்ததால தான் என்னால் இந்த மைக்கை பிடிச்சி இப்போ பேச முடியுது. நான் இந்த சபைக்கு வந்த பிறகு என்னோட ஒரு மாதம் இஎம்ஐ வந்து 1,65,000 ஒரு மாதத்துக்கு 1,65,000 இஎம்ஐ மட்டும் கட்டணும். நான் நிறைய லோனுங்க வாங்கி சம்பாதிக்கிற காசு லோன் கட்டிடணும். வீட்டு வாடகை கட்ட முடியாது, வேறு எந்த இதுவும் பண்ண முடியாது, வண்டி டியூ கட்ட முடியாது, வண்டிக்காரன் வண்டி எடுத்துன்னு போயிடுவான். திரும்பி ஒரு 2 மாதம் கழித்து அந்த வண்டியை மூட்டுவேன். அப்படி இருந்த என்ன ஒன்றுமே இல்லைங்க கையில். அதாவது 200 தசம்பாகம் எடுத்துன்னு வந்தேன்னு சொன்னேன் பாருங்க. அந்த மாதிரி இருந்த என்ன இன்னைக்கு எல்லா லோனும் க்ளோஸ் ஆயிடுச்சு. வெறும் 45,000 தான் லோன் கட்டுறேன். அது கூட லோன் கிடையாது, ஓடியோட இன்ட்ரெஸ்ட். பேங்க்கில் ஓடி கொடுத்துருக்காங்க, அதுக்கு நான் வட்டி கட்டுறேன். லோனுன்றது எதுவுமே கிடையாது. எல்லா லோனும் அடைஞ்சிச்சு. அது ஒரே வார்த்தை, ஏசப்பா சொன்ன ஒரே வார்த்தை, நீ கடன் வாங்க மாட்டாய், கடன் கொடுப்பாய்ன்னு சொன்னார். அந்த வார்த்தை நான் முதல் அந்த வார்த்தை நான் கேட்கும்போது, எப்படி கடன் வாங்க மாட்டேன் கடன் கொடுப்பேன்ற, நம்ம கையில் ஒன்றுமே இல்லை, நான் ஆண்டவரே எப்படி ஆண்டவரே. அதெல்லாம் அற்புதமாக நடந்தது. ஒன்றுமே இல்லைங்க, கையில் ஒன்றுமே இல்லாமல் எப்படி நடந்ததுன்னு கேட்டால் என்னால் சொல்ல முடியல. ஆனால் நடந்துச்சு, அற்புதம். ஸ்கூல் ஃபீஸ், காலேஜ் ஃபீஸ், எங்கள் பாப்பாவை +2 எழுதிட்டு மார்க்கு ரிசல்ட் எதுவுமே வரல. நான் ஐயா கையில் கூப்பிட்டு வந்தேன். ஐயா எக்ஸாம் எழுதியிருக்காங்க +2. ஐயா ஜெபம் பண்ணார், போங்க நல்லா மார்க் வரும். என்ன காலேஜ் டிசைட் பண்ணியிருக்கீங்கன்னு. ஐயா WCC, எத்திராச்சி, MOB வைஷ்ணவா, அப்புறம் 3 காலேஜ்லேயும் அப்ளை பண்ணிட்டோம். அப்ளை பண்ணிட்டேன்னா அப்ளிகேஷன் போட்டாச்சு. போட்டுட்டு ஐயா கிட்ட சொன்னேன், ஐயா 3 காலேஜில் அப்ளிகேஷன் போட்டிருக்கேன் சொல்லிட்டேன். சரி போங்க, நீங்கள் விரும்புகிறது கடவுளுக்கு சித்தமாக இருக்கிறத உங்களுக்கு தருவார் அப்படின்ட்டாரு. நான் ஐயா கையில் சொல்கிறேன், ஐயா கையில் 10 பைசா கிடையாது ஐயா, ஒன்றுமே இல்லை, காலேஜ் ஃபீஸு அதெல்லாம் நீங்கள் இது பண்ணாதீங்க, நீங்கள் போங்க ப்ரேயர் பண்ணுங்கள். இதை நான் எதுக்கு முக்கியமாக சொல்கிறேன்னா, இந்த 21 நாள் காலையில் எழுந்து ஜபம் பண்ணுங்கன்னு ஐயா ஒரு விஷயத்த சொல்லி அனுப்பிச்சார் நம்ம எல்லாருக்கும். ஆனால் அதை யார் பண்ணாங்களோ தெரியாது. 100% நான் பிடிச்சிக்கினேன். டே 1லேருந்து பிடிச்சேன். 10வது நாள் 11வது நாள் ரிசல்ட்டு 535 மார்க்கு +2ல். அதாவது எந்த காலேஜில் சீட்டு கிடைக்கும், எந்த காலேஜில் செலக்ட் பண்ணுவாங்க, எந்த காலேஜில் கூப்பிடுவாங்கன்றது பயந்துன்னு இருந்தேன். ஆனால் நம்ம ஆண்டவர் உண்மையாங்க, நம்ம ஆண்டவர் என்ன பண்ணார்னா, நீ உன்னை காலேஜ் செலெக்ஷன் பண்ண தேவையில்லடா, நீ செலெக்ஷன் பண்ணு காலேஜை அப்படின்னு சொல்லிட்டு முதல்ல WCCலேருந்து கால் பண்ணாங்க. மேடம் உங்கள் பொண்ணுக்கு வந்து அட்மிஷன் ஓகே ஆயிடுச்சுன்னு. செகண்ட் ஷிஃப்ட்டு நாங்கள் வெயிட்டிங். அடுத்தது MOB வைஷ்ணவாலேருந்து கால் பண்ணாங்க. மேடம் உங்கள் பொண்ணுக்கு காலேஜ் கன்ஃபார்ம், வெயிட்டிங், செகண்ட் ஷிஃப்ட்டு வெயிட்டிங். எத்திராஜியில் போய் நாங்கள் போகல, அவங்களே கால் பண்ணி மேடம் உங்கள் பாப்பாவுக்கு சீட்டு கன்ஃபார்ம் அப்படின்னாங்க. அப்படிங்களா, என்ன ஷிஃப்ட்டு? முதல் ஷிஃப்ட்டு. ஓகே டிக் அடிச்சிட்டோம். இன்னும் என்ன மெயினான மேட்ரே சொல்ல ஒன்றும். காலேஜ் ஃபீஸு ₹1 இல்லை கையில். அட்மிஷனு சொல்லிட்டாங்க, ஃபோன் பண்ணிட்டாங்க, கொடுத்துட்டாங்க. எவ்வளோ 1500 கொடுத்து அப்ளிகேஷன் மட்டும் வாங்கி எல்லாத்துக்கும் ஃபில் பண்ணி போட்டாச்சு. ஆன்லைனில் போட்டோம், நேரில் போய் ஒரு அப்ளிகேஷன் போட்டோம், எல்லாம் முடிஞ்சிச்சு. 3 காலேஜ்லேயும் கூப்பிட்டாங்க. எந்த காலேஜுன்னு நாங்களும் செலெக்ஷன் பண்ணிட்டோம். ஃபீஸ் இல்லை. இப்போயோ யாருக்கோ ஏதோ ஒரு டைமில் நான் ஹெல்ப் பண்ணது, அவங்க திடீர்னு ஃபோன் பண்ணுறாங்க, என்னண்ணா காலேஜ் பாப்பா +2 எவ்வளோண்ணா மார்க்குன்னாங்க. 535 மார்க்கு மானேன். அப்படிங்களா,
எந்த காலேஜ் சேர்க்குறீங்கன்னா நம்ம 3 காலேஜ் போட்டிருக்கோம்மா, எந்த காலேஜ் வருதோ அந்த காலேஜில் பார்த்து ஜாயின் பண்ணி விட்டு போயிடலாம்னுக்குறம்மா. நான் எவ்வளோண்ணா ஃபீஸு அப்படின்னா, என்னம்மா ஃபீஸு என்னம்மா 1,00,000 கிட்ட வரம்மா அப்படின்னேன். அப்படியாண்ணா, சரிங்கண்ணா, எந்த காலேஜ் நீங்கள் டிசைட் பண்ணிட்டு சொல்லுங்கண்ணா. நான் அதுக்கப்புறம் காலேஜ் டிசைட் பண்ணோன்னே யதார்த்தமாக சொன்னேன். ஏன்னா அவங்க ரொம்ப நம்ம மேலே பாசம் இருக்கிறவங்க. இந்த மாதிரி எத்திராஜ் காலேஜ் டிசைட் பண்ணியிருக்கேம்மா அப்படின்னு. சரிங்கண்ணா, எவ்வளோண்ணா ஃபீஸுன்னாங்க. 65,000 கட்டணம்மா அப்படின்னு. சரி, அவ்வளோதான் சொல்லிட்டு அவங்களும் ஃபோனை வச்சுட்டாங்க. 1 ஹவர் கழித்து ஃபோன் பண்ணுறாங்க. ஆனால் அவங்க ஜிபே ஓப்பன் பண்ணி பாருங்கன்னு. ஆண்டவர் முன்னாடி சொல்கிறேங்க, 1,00,000 ரூபா போட்டாங்க. ₹1,00,000 போட்டாங்க. நான் சொன்னேன், அம்மா எனக்கு பணம் வருது, நான் இந்த மாதிரி லோன் ட்ரை பண்ணியிருக்கேன், எனக்கு வேறு இதுவாக வருது, நீங்கள் வச்சுக்கோங்கண்ணா, நீங்கள் கொடுக்கணும்னு நினச்சா கொடுங்க, இல்லைனா பரவாயில்லண்ணா, நான் பாப்பாக்காக கொடுத்ததா வச்சுக்கோங்க அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் இதெல்லாம் முடிஞ்சு வீடு காலி பண்ணுங்க. 2 மாதத்துக்கு முன்னாடி ஐயா சொன்னார், நீங்கள் வேறு வீடு மாறுறீங்க, உங்களுக்கு இந்த வீடு ரொம்ப சின்னதாக இருக்குது அப்படின்னு. ஐயா கையில் காசு இல்லை, ஒன்றும் இல்லை, நான் எங்கேயா வீடு மாறுறது, இருக்கிறது அப்படியே உருட்டின்னு போகலாம் அப்படின்னு அம்மா வந்துக்கிறாங்க எங்கள் வீட்டுக்கு. இப்படி உட்காந்தா அப்படி உட்கார முடியாது, அப்படி உட்காந்தா இப்படி உட்கார முடியாது. அவ்வளோ நாகராஜ் அண்ணன் வந்துக்கிறாரு, எல்லோரும் வந்துக்கிறாங்க. சின்ன இடம், ரொம்ப குட்டி இடம், பசங்கள்லாம் வளர்ந்துட்டாங்க. ஒரு 6 வருஷத்துக்கு முன்னாடி போனோம், சின்ன பசங்களாக இருக்கும்போது அப்படியே இருந்தோம். அப்போ ஐயா 2 மாதத்துக்கு முன்னாடி ப்ரேயர் பண்ணும்போது உங்களுக்கு ஒரு வீடு காமிக்கிறாரு, நீங்கள் நல்லா தாராளமாக இருக்கிற மாதிரி. மனசு ஐயா ஜெபம் பண்ணிட்டாரு, நான் ஆமேன்னு சொல்லிட்டேன், எல்லாம் முடிஞ்சிச்சு. ஆனால் காசு வேணுமே. திடீர்னு ஒருத்தர் இந்த மாதிரி காசு இருக்குங்க, ஆனால் நான் சொன்னது வீடு காலி பண்ணோன்னா தான், சரி நான் காசு தரேன் வச்சுக்கோங்கன்னு சொல்லிட்டு ஐயா அந்த சூட் கேஸ் கொடுத்தாரு பாருங்க. அப்போது சொன்னார், இந்த சூட் கேஸில் கட்டுக்கட்டாக பணம் அடுக்குவீங்கன்னு. சும்மா அப்படி ஒரு வார்த்தை ட்ராப்பசி அள்ளி விட் அப்படி போட்டார். அடுத்த வாரமே பார்த்தா 50,000 ரூபாய் கட்டு உள்ளே வந்துச்சு. 50,000 ரூபாய் கட்டு உள்ளே வந்துச்சு. ஐயா கிட்ட வந்து சொல்கிறேன், ஐயா 50,000 ரூபாய் கட்டு வந்துச்சு ஐயா அப்படின்னு. ஓ ஓகே ஓகே சூப்பர். அப்படி எடுத்துன்னு போய் அட்வான்ஸ் கட்டிட்டேன். எங்கள் வீடு பக்கத்தில் இருக்கிறவர், அவர் எங்கள் வீட்டு பக்கத்து போர்ஷனில் இருக்கிறவர் அந்த அண்ணன். அவர் ஏதோ நினச்சின்னு இருப்பார், சூட் கேஸ் எடுத்துன்னு போகிறான்னு. பைபிள் சூட் கேஸ் அது. இதெல்லாம் ஒன்றொன்னா இந்த 21 நாளில் நடந்த அற்புதம். 21 days மிராக்கல். அது பேர் நான் 21 days மிராக்கல்னு எழுதியிருக்கேன். 21 days மிராக்கல்னு சொல்லி எழுதியிருக்கேன். என்னது, ஒரு வீடு ஒன்று 2 மாதத்துக்கு முன்னாடி நாங்கள் லோன் போட்டோம் பெரம்பூரில். அப்போ நான் பேசும்போது 65 லட்ச ரூபாய் எனக்கு விலை பேசினாங்க. 50 ரூபா வந்து வீட்டுக்கும் 15 லட்ச ரூபா என் கையில் கொடுக்குற மாதிரியும் பேசினாங்க. எல்லாம் பேசி ஓகே பண்ணிட்டு ஐயா கிட்டே எடுத்துன்னு வந்து அந்த வீட்டோட வீடியோவை காமிச்சு, ஐயா இது வருது ஐயான்னு. 65 லட்ச ரூபாய்க்கு நீங்கள் அவ்வளோ கடன்காரனா வரீங்க, அது வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டார். நான் அவர் வேண்டான்னவொடனே ஒரு நிமிஷம் கூட, ஒரு செகண்டு கூட யோசிக்கல, கேன்சல் பண்ணிட்டேன். ஐயா எனக்கு வேணாம். பில்டர் கையில் சொல்லிட்டேன், எனக்கு வேண்டாங்க, ரேட் அதிகமாக இருக்குங்க. அதே வீடு, அதே பில்டர், அதே பேங்க்கு, அதே ஆள் 48 லட்ச ரூபாய்க்கு அந்த வீடு எனக்கு கொடுக்குறாங்க. 48 லட்ச ரூபாய்க்கு அந்த வீடை எனக்கு கொடுத்து என் கையில் என்னை பிஸ்னஸை நான் டெவலப் பண்ணுறதுக்காக பணம் கேட்டிருந்தேன். 33 லட்ச ரூபாய்க்கு வீடை முடிச்சுட்டு 15 லட்ச ரூபாய் என் கையில் தராங்க. வீடும் ஃப்ரீ, 15 லட்ச ரூபாவும் ஃப்ரீ. எல்லாமே ஐயா கற்றுக் கொடுத்த, ஐயா சொல்லி கொடுத்த, ஐயா கைட் பண்ண விஷயங்களை ஒன்றொன்னா ஃபாலோ பண்ணி ஐயாவே ஒரு வாட்டி என்னை கிண்டல் பண்ணாருன்னா, மணிகண்டன் நிறைய எழுதுறீங்க, ரிப்போர்ட்டர் மாதிரி எழுதுறீங்க. ஐயா நீங்கள் சொல்கிறதெல்லாம் ஒரு பாயிண்ட், ஒரு விஷயத்தை நான் எடுத்து எழுதிக்கிறேன் ஐயா, அப்பப்போ நான் பார்த்து தெரிஞ்சுப்பேன் யான்னு. ஆனால் இது எல்லாமே வேறு. இப்போ சொன்னார் பாருங்க, லவ் லெட்ரு, கண்மணியே, அதெல்லாம் வேறு என்னது. ஆனால் மனப்பூர்வமாக அப்படி ப்ராக்டிக்கலாக அப்படி பேசுகிறது தான் கடவுளோட வார்த்தைன்ற மாதிரி அவர் சொன்ன அந்த ஒரே ஒரு விஷயம். காலையில் 5 மணிக்கு எழுந்துருங்க, கடவுள் கூட நீங்கள் பேசுங்க, உங்கள் சத்தத்தை கடவுள் கேட்பார்.
உங்களுக்கு உண்டானதை தருவார். நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ நீங்கள் நினைப்பதற்கு மேலா உன் மன விருப்பத்தின்படி அவருக்கு சித்தமானதை அவர் கண்டிப்பாக நம்ம சபையில் இருக்கிற எல்லாருமே, நான் சொல்கிறது ஒரு பொதுவான வார்த்தை, சபையில் இருக்கிறவங்க எல்லாருமே நம்ம சபைக்காக நம்ம என்ன நம்ம மனசுக்குள்ளே நம்ம யோசிக்கிறோமோ அதோட பிரதிபலிப்பு நம்ம வாழ்க்கையில் 100 இல்லை 1000 இல்லை lakhs% நடக்கும். பட்டு நம்ம சபைக்காக யோசிக்கணும். நம்ம சபை ஏன்னா நம்ம இங்கேருந்து வளர்றோம், இங்கேருந்து பிளெஸ்ஸிங்கை வாங்கிட்டு போகிறோம், இங்கேருந்து எல்லாமே கற்றுக்குறோம், இங்கேருந்து ஏன்னா நம்ம எல்லாருமே வெளி உலகத்தில் இருந்து தான் இங்கே வந்திருப்போம். நம்மளுக்கு எல்லாருக்குமே ஒரு எக்ஸாம்பிள் இருந்திருக்கோம் நம்ம லைஃப்பில். பட்டு நம்ம சபையை அதாவது என்ன சொல்லுவாங்கன்னா ஒரு செங்கல் மாதிரி நம்மலாம் அந்த நம்மளை வச்சு நம்ம அடுத்த முறை நான் சாட்சி சொல்ல ஒரு ஸ்டேஜில் ஏறண்டானா அது கம்பல்சரி 2000 ஸ்கொயர் ஃபீட்டு ஆடிட்டோரியமாக தான் இருக்கும். ஒரு 2000 பேர் உட்காரணும். ஒரு 2000 பேர் அதாவது என்னோட இமேஜினேஷனு கீழே கிரவுண்டு அப்படியே சுற்றி ஒரு ஆடிட்டோரியம், நடுவில் நின்று ஐயா பிரசங்கம் பண்ணணும், அந்த சைடில் மியூசிக் குரூப்பு, இந்த சைடில் அந்த என்ன சொல்லுவாங்க வாசிக்கிறவங்க எல்லாம் அப்படி அது ஒரு பயங்கரமான ஒரு மிராக்கலான அட்மாஸ்பியராக இருக்கணும். அது அந்த விஷயத்தை நான் என் மனசுக்குள்ளே அவ்வளோ நான் ஆசையாக தரிசனம் பார்த்துன்னு இருக்கேன். அதுக்காக ஜபிச்சுன்னு இருக்கேன். அதுக்காக நான் நிறைய பிரயாசப்பட்டுன்னு இருக்கேன். கண்டிப்பாக இந்த வருஷம் 2026 முடியறதுக்குள்ள நான் உன்னோடு கூட இருந்து செய்யும் காரியம் பயங்கரமாக இருக்கும்னு நம்மளுக்கு ஐயா நியூ இயர் அன்னைக்கு கொடுத்த வாக்கு தந்தோம். என் வாழ்க்கையில் பயங்கரத்தை காமிச்சிட்டாரு, இன்னும் காமிப்பார், இன்னும் காமிச்சினே இருப்பார். நம்ம எல்லோரோட லைஃப்லேயும் கண்டிப்பாக இந்த வருஷத்துக்குள்ளே பெரிய பயங்கரமான நிறைய விஷயங்கள் நடக்கணும்னு நான் ஆண்டவர்கிட்ட வேண்டுறேன். ஐயாவுக்கு கோடான கோடி கோடான கோடி கோடான கோடி தேங்க்ஸ். ஆமேன் 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 ஆமேன்.